காலையில டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்க்ல டீ ஊத்த ட்ரை பண்ணேன். சுத்தமா டீ வெளியவே வரலங்க. ஆனா ஃப்ளாஸ்க் ஃபுல்லா டீ இருக்கு. பட் ஒரு டிராப் டீ கூட வெளிய வரல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் அந்த அந்த ஓவரால் லிட்டிய வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். நல்லா ட்விஸ்ட் பண்ணி. ட்விஸ்ட் பண்ணும்போது ஏதோ கேஸ் மூவ் ஆகுற மாரி சவுண்ட் வந்தது. அது வந்ததுக்கு அப்புறம் நான் டீ ஊத்த ட்ரை பண்ணேன். நார்மலா டீ வெளிய வந்தது. ஓகேங்களா? இது ஏன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய கன்ஃப்யூஷன். ஸோ இத வந்து நான் இந்த சிம்பிள் சிமுலேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பாக்ஸ் வந்து நீங்க ஃப்ளாஸ்க்னு வச்சுக்கோங்க. நல்லா ஏர் டைட்டா சீல் ஆயிருக்கு. இப்ப இந்த பாக்ஸ்க்குள்ள இங்க மூவ் ஆயிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பால்ஸ்லாம் வந்து அந்த ஃப்ளாஸ்க்குள்ள இருக்கிற ஏர். ஓகேங்களா? டீய நம்ம உள்ள ஊத்தி வச்சதுனால, அந்த ஃப்ளாஸ்க்ல இருக்க ஏர்லாம் வந்து ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கும். நல்லா ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும். 92 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இதனால அந்த ஃப்ளாஸ்க்குள்ள இருக்க பிரஷர் பாத்தீங்கன்னா, 4000 கேபிஏ 4800 கேபிஏ கிட்ட இருக்கு. ஓகேங்களா? பட் இது ஃப்ளாஸ்க் அடைக்கும்போது இருந்த சினாரியோ. இப்ப நான் ஃப்ளாஸ்க் அடைச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்க டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்ல ஸ்லோவா. சோ அந்த மாரி நான் இப்ப வந்து இந்த உள்ள இருக்க ஏரோடைய டெம்பரேச்சர குறைக்கிறேன். இப்ப வந்து 50 டிகிரிக்கு இறக்கிட்டேன். 50 டிகிரிக்கு இறக்குனோனே, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, பிரஷர குறைஞ்சுச்சு. இப்ப 4800லேருந்து 4200, 300ல தான் இருக்கு. இன்னும் டெம்பரேச்சர் குறைய குறைய இந்த ஃப்ளாஸ்க்குள்ள இருக்க பிரஷர் குறைஞ்சுகிட்டே வரும். ஆனா, வெளிய இருக்க அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஆரம்பத்துல என்ன இருந்துச்சோ அதே அளவுல தான் இருக்கும். அட்மாஸ்பியரிக் பிரஷர் மாறாது. சோ எப்போ இந்த வெளிய இருக்க அட்மாஸ்பியரிக் பிரஷர விட இந்த ஃப்ளாஸ்க்குள்ள இருக்க இந்த கேஸோட பிரஷர் கம்மியா போதோ, அப்ப வெளிய இருக்க காத்தெல்லாம் உள்ள போக ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இந்த இந்த டப்பாக்குள்ள போக ட்ரை பண்ணும். ஆனா டப்பாக்குள்ள போக முடியாது. ஏன்னா இந்த லிட் வந்து குளோஸ் ஆயிருக்கு. சோ அதனால என்னன்னா, வெளிய இருக்க ஏர்லாம் வந்து இந்த டப்பாவோட லிட்ட வந்து நல்லா டைட்டா அழுத்தி பிடிச்சு வச்சிருக்கும். அதனால நம்ம ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த லிட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அந்த ஃப்ளாஸ்கோட லிட். சோ நான் வந்து அதனால கொஞ்சம் ஹார்டா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நானு அத ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம், அந்த ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணோனே, அந்த பிரஷர் வந்து லீக் ஆயி வெளிய இருக்க ஏர் உள்ள போய் ஈக்குவல் பிரஷர்ல வந்துரும் இந்த மொத்த சாம்பரும். அப்படி ஆகுற அப்புறம் தான் வந்து நம்ம இந்த டீய ஸ்மூத்தா ஊத்த முடியுது. சோ இது வந்து ஒரு ஐடியல் கேஸ் லாக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அண்ட் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம ENS சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.